கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். எகிப்து முதல் கானான் வரை என்கிறதான தொடர் போதனையை போதித்து கொண்டு வருகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் எப்படி விடுதலையாக்கப்பட்டு பல இடங்களிலே பாளையம் இறங்கினார்கள். பல இடத்துல பாளையம் இறங்குறது என்றால் தங்கினார்கள். பல இடங்களிலே தங்கி பின்பு கானான் என்கிற அந்த ஆசீர்வாத பட்டணத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். செழிப்பின் பட்டணத்தை அவர்கள் சுதந்திரித்தார்கள். அப்போ செழிப்பு என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அது தேவனுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்தது கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை சுதந்திரமாய் மாற்றி அவர்களுக்கு என்று ஒரு நாடை கொடுத்து அவர்களை செழிப்பாய் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதன்படி எகிப்து தேசத்திலே ராமசேஸ் என்கிறதான இடத்திலே அவர்கள் தங்கியிருந்தார்கள். அடிமைகளாக இருந்தாலும் இந்த ராமசேஸ் என்கிற பகுதி மிகவும் வளமையான பகுதி, அங்கே தான் இருந்தாங்க. அதை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டிய அவசியமாக இருந்தது. அதே போல தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சிலருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் தகப்பனால், உங்கள் தாயாரால், உங்கள் பிள்ளைகள்னால நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம். அவர்களை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கலாம், உங்களுடைய சொத்துக்களை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காகவும் அவருடைய சுவிசேஷத்திற்காகவும் யார் எதை விட்டாலும் சரி அதை 100 மடங்கு திரும்பி தருவதற்கு தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இது அவரே சொல்லியிருக்கிறார். இது நான் புதுசாக எதுவும் சொல்லலை, அவரே சொன்னார். இம்மையிலே அவருக்காக பல மடங்கு அல்லது சில காரியங்களை இழந்தவர்கள் இம்மையிலே 100 மடங்கை பெற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, போனஸாக நித்திய ஜீவனும் மறுமையிலே அவர்களுக்கு கிடைக்கும். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. முதல் இடமாக சுக்கோத் என்கிற இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். சுக்கோத் என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னேன்? தற்காலிகமான ஒரு கூடாரம் என்ற அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை என்பது நமக்கு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. அதாவது நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும். அந்த நீங்கள் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. அப்போ நம்ம கொஞ்ச நாள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் வேறு உலகத்திற்கானவர்கள், நாம் பரலோகத்துக்கானவர்கள். அப்போது இந்த பூமியின் வாழ்க்கை ஒரு தற்காலிக கூடாரம், கானானுடைய வாழ்க்கை தான் பெர்மனண்ட் அப்படிங்கிறத ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்துகிறார். அதே தான் நமக்கும். இரண்டாவதாக அவர்கள் பாளையம் இறங்கின இடம் ஏத்தாம் என்கிற இடம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்ற அர்த்தம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் கடுமையாக இருக்கலாம், 4 திசைகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தின் திசை எப்பொழுதும் திறந்துதான் இருக்கும். அங்கிருந்து மேக ஸ்தம்பமும் வரும், அக்கினி ஸ்தம்பமும் வரும். அல்லேலூயா. மூன்றாவதாக மிக்தோல் என்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? காவல் கோபுரம். எகிப்தியருடைய கண்கள் பார்க்கும்படியாக, எகிப்தியருடைய விக்கிரகங்களின் ஆவிகள் பார்க்கும்படியாக தேவன் செங்கடலை பல கூறுகளாக பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கடலிலே பாதையை உண்டாக்கி அவர்களை வழிநடத்தி சென்றார். இது ஒரு அற்புதத்தின் நாட்கள். அது இந்த அற்புதத்தின் நாட்களில் சுற்றி எந்த உதவியும் இல்லை, ஆண்டவர் மட்டும்தான் அவங்க நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உதவி செஞ்சால் ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எந்த மனிதர்களிடத்திலும் உதவி வராது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இவர்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கவில்லை. எல்லார் கண்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக, பார்வோனுடைய சேனைகளுக்கு முன்பாக இவங்க வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறாங்கன்றதை காமிச்சு அவர்களை தேவன் மடங்கடித்தார். அப்போது அதுதான் உங்களுக்கும் எனக்கும். நாம் நினைப்போம், நாம் செய்கிற சில பிளான்கள் சில பிளான் எல்லாம் நம்முடைய எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம்.
ஆனால் வேலையாக யாருக்கு தான் அது தெரியும்? நம்ம எதிரிக்கு தான் முதல்ல தெரியும். தெரிய வைப்பவர் ஆண்டவர். அப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவங்களுக்கு தெரியாமல் செய்யலாம்னு நினச்சோம், இதை இப்படி தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவாங்களோ ஏது ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க என்ன நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். 4ஆவதாக மாறா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. மாறா என்றால் என்ன அர்த்தம்? கசப்பு. இங்கே தான் அவர்களுக்கு அந்த தண்ணீர் அதுக்கப்புறம் மதுரமாக மாற்றுறாரு. தண்ணி தாகம்லாம் நீங்குது. 2 பிரமாணங்களை கொடுக்கிறார். பிரமாணங்கள் என்றால் சட்டங்கள். என்ன பிரமாணம்? 1, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்னு சொல்கிறார். முதல் பிரமாணம், உன் தகப்பனின் தாயை அன்பு செய்யணும்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பிரமாணம், உங்கள் தகப்பனின் தாயை அன்பு செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யுங்க, மற்றவர்களை அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் முதல்ல என்ன தான் சொன்னார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல நீ அன்பு செய்ய வேண்டியது யாரை? ஏன்னா அவர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணணுன்னா என்ன அர்த்தம்? அது யோவானில் வரும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதே நாம் அவரிடத்திலே காட்டுகிற அன்பு. அதான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு அம்மா இருக்கிறாங்க, தான் பிள்ளை இருக்குது. பிள்ளை எப்போ பார்த்தாலும், அம்மா நீங்கள் இல்லாமல் எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு டயலாக் பேசிக்கிட்டே இருக்குது. அம்மாவுக்கு அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சரிப்பா பரவாயில்ல அப்படின்ட்டு அன்றைக்கி சாயந்தரம் ஏதோ ஒரு கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்க வேண்டியிருக்கு. அந்த பிள்ளையை அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளை என்ன சொல்லுது? அதெல்லாம் போக முடியாது அப்படிங்குது. அடுத்த நாள் காலையில் திரும்பவும் அதே பிள்ளை அதே அம்மா கிட்ட சொல்லுது, அம்மா நீங்கள் இல்லாமல் எனக்கு யாரும் கிடையாது, நீங்கள் தான் என் உலகம், அம்மா இல்லாமல் இந்த உலகமே கிடையாது அப்படி இப்படின்னு மறுபடியும் என்ன செய்யுது? டயலாக் கொடுது. அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலை நிமித்தமாக அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட சொல்லி, எப்பா அதை போய் இதை மட்டும் செஞ்சிடறியா அப்படின்றாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது? முடியாதுங்குது. அப்புறம் இவங்களே போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. 3ஆவது நாள் காலையில் இப்போ விடியுது. இப்போ மறுபடியும் அந்த பையன் என்ன செய்யறான்? அம்மா மாதிரி எனக்கு யாரும் இல்லைன்னு ஆரம்பிக்கும் போது விளக்குமாறு அங்கேருந்து பறந்து வரும். ஏன்? அம்மா தானே, அவங்க பெற்றவங்க தானே, இவன் பெத்த பிள்ளை தானே, ஏன் பறந்து வந்துச்சு? உதட்டளவில் நேசிக்கிறது. இதுக்கு பேர் என்னது? உதட்டளவில் நேசிக்கிறது. நீ உண்மையிலே உங்கள் அம்மாவை நீ அன்பு செலுத்தினா உங்கள் அம்மா சொல்கிற காரியத்தை நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். அப்போ ஓய்வு நாளை அனுசரிக்கணும். 6 நாள் என்ன வேலை வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் தேவனுடைய நாளை தேவனுக்கென்று முக்கியத்துவப்படுத்த தெரியணும். இதுதான் முதல்ல அவர் கொடுத்த பிரமாணம். 2ஆவதாக என்ன சொல்கிறாரு? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 2ஆவது தான் உங்கள் தகப்பனையும் தாயினை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். ஏன் கனம் பண்ணணும்னு சொல்கிறாரு? முதல்ல உனக்கு நன்மை, உனக்கு வாழ்க்கை முழுசும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டீங்கன்னா, எனக்கு கெட்டதே நடக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் தான் நடக்கணும், லேட்டாக நடந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நல்லது மட்டும் தான் நடக்கணும், கெட்டது நடக்கவே கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா, பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கும், பூமியில் தீர்க்காயுசா 120 வருஷம் வாழணும்னு நினச்சிட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணித்தான் ஆகணும். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அப்போ முதல்ல அவரை கனம் பண்ணணும். 2ஆவது தான் இந்த படிநிலை புரியாததுனால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் என்ன உன்ட்ட காணிக்க கேட்டாரா, கடவுள் என்ன உன்ட்ட இதுக்கு பணம் கேட்டாரா அப்படின்னுவா. நீ கடவுளுக்கு செய்கிறத காட்டிலும் மனுஷனுக்கு போய் செய்யணுமா. ஆண்டவர் 2ஐயுமே செய்யணும்னு இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி பேசுகிற ஆள் யாருன்னா, கொடுக்க மனம் இல்லாதவன் தான் இப்படி பேசுவான். சிலர் என்ன பண்ணுவாங்க, மனுஷனை கண்டுக்கவே மாட்டாங்க, திக்கற்றவர்களை, விதவைகளை, பிச்சைக்காரவங்க வந்து அவங்கள துரத்தி விடுவாங்க. ஆனால் கடவுளுக்கு மட்டும் செய்வாங்க. 2மே தப்பு. கர்த்தர் என்ன சொல்கிறார்? முதல்ல கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை, காணிக்கை, தசமபாகம், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற காரியம் எல்லாத்துலேயும் முதல்ல சரியாரு. 2ஆவது உன்னை விட கஷ்டப்படுற மனுஷர்களுக்கு நீ என்ன செய்? உதவி செய். இதை 2ஐயுமே ஆண்டவர் செய்யணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஏலிம் என்கிற இடத்துக்கு வர்றாங்க. ஏலிம் என்றால் சுருக்கமாக சொல்லணும்னா ஆசீர்வாதம். அதில் 12 நீரூற்றுகள் இருக்குது, 70 பேரிச்சி மரங்கள் இருக்குது.
இதுவரை இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்ததே இல்லை. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், ராமசேஸ் என்கிற இடத்த விட்டு வர்றாங்க, வளமையான பகுதி விட்டுட்டு சுக்கோத்துக்கு வர்றாங்க, ஏத்தாமுக்கு வர்றாங்க, மிக்தோலுக்கு வர்றாங்க, மாராவுக்கு வர்றாங்க. பெருசாக ஒன்றும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலை. ஆனால் எப்போ ஏலிமுக்குள்ளே வர்றாங்களோ சுகபோகமான வாழ்வு, அவர்களுக்கு வேண்டியது அங்கே இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. 12 நீரூற்றுக்கள் 12 கோத்திரங்களுக்காக தேவன் படைத்தார். 70 பேரீச்சை மரங்கள் 70 குடும்பங்களுக்காக படைத்தார். அதாவது யாக்கோபும் அவரோடு 70 குடும்பங்களும் யோசேப்பு எகிப்தில் பிரதம மந்திரியாக இருக்கும்போது பஞ்சம் பலைக்க இங்கேருந்து போகிறாங்க. வசனம் அப்படி தான் சொல்லுது, 70 குடும்பங்களாக போகிறாங்க. அப்போ இந்த 70 பேரீச்சை மரங்கள் 70 குடும்பங்களுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே விசாரிப்பதற்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக மீண்டும் செங்கடலுக்கு வர்றாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு வர்றாங்க, ஓரத்துக்கு வர்றாங்க. ஏன் திரும்ப ஆண்டவர் அங்கே கூட்டு வந்தாருன்னா, ஏற்கனவே அந்த இடத்த பார்த்து தான் பயந்தாங்க. ஏற்கனவே அந்த பிரச்சனை வரும்போது தான் பயந்தோம், ரொம்ப பயந்தோம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியலன்னு. அந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சு விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டார். இப்போ விடுதலை ஆகியாச்சு, ஆனாலும் உள்ள என்ன இருக்குது? பயம் இருக்குது. அந்த இடத்த நினைக்கும் போதே பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை நினைக்கும் போதே பயமாக இருக்குது. இப்போ இந்த பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னா திரும்ப நீங்கள் எங்கே தான் போகணும்? அதே இடத்துக்கு நீங்கள் போகணும். அதே இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் அவருடைய பயத்தை என்ன செய்தார்? ஆண்டவர் நீக்கி போட்டார். இப்போ எல்லாம் செங்கடல் ஓரத்தில் போய் உக்காந்துட்டு எல்லாம் பீச்சில் விளாட்றான். நடந்திருக்குமா இல்லையா? அன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தான். பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், போகிறதுக்கு வழி இல்லை, பயந்துக்கிட்டு நின்னவன் பூரா இப்போ என்ன செய்யறான்? பீச்சில் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். தேவன் அவருடைய இருதயத்தில் இருந்த பயத்தை எடுத்து போட்டு அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பினார். அதான் அந்த இடம். 7வதாக சீன் வனாந்திரத்துக்கு வர்றாங்க. இங்கே தான் அவர்களுக்கு மன்னாவும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது. முதல் முறையாக மன்னாவும் இறைச்சியும் கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு தொப்கா என்கிற இடம், ஆலூஸ் என்கிற இடம், இது ரெண்டுமே ஊழியக்காரர்களுக்காக சொல்லப்பட்டது. ஒரு மந்தையை எப்படி மேய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த பாளையங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். அது ஊழியம் செய்கிறவர்கள் அவங்களுக்காக சொல்லப்பட்ட காரியம். 10வதாக ரெவித்தீம் என்கிற இடத்துக்கு அவங்க வர்றாங்க. வாசிக்கலாம். யாத்ராகமம் 17வது அதிகாரம் 8 முதல். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்லாமியரோட யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் வந்து என்ன செஞ்சாங்க? ரெவித்தீம் என்கிற இடத்துல இஸ்ரவேலரோடு வந்து என்ன செஞ்சாங்களாம்? யுத்தம் பண்ணினார்கள். இந்த 1 முதல் 6 வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவித்தீம் என்கிற இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, தங்கியிருக்கிறாங்க. இப்போ தண்ணி தாகமாக இருக்குது, மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. அந்த இடத்துல தண்ணி இல்லை. மோசே கிட்ட போய் சண்டை போடுறாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் இவர்களை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஓரேப் என்கிற பாலை நிலத்தின் மத்திய பகுதி, இந்த ரெவித்தீம் என்பது பாலை நிலத்தின் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. ரெவித்தீம் இடம் வந்து அந்த பாலைவனத்துடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே தண்ணி இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்டோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஓரேப் என்கிற அந்த பர்வதத்துக்கு வாங்குறாரு. ஓரேப் என்கிற பர்வதம் எங்கே இருக்குது அப்படின்னா, பாலை நிலத்தினுடைய பாலைவனத்துடைய மத்திய பகுதியில் இருக்குது. இப்போ தண்ணி வேணும்னா பாலைவனத்துக்குள்ளே போகணுமா, சோலைவனத்துக்குள்ளே போகணுமா? எங்கே பசுமையாக சோலையாக இருக்குதோ, ஏன்னா அங்கே தான் தண்ணி இருக்கும், மரங்கள் செழித்து வளர்ந்து அங்கே தான் போகணும். ஆனால் ஆண்டவர் எங்கே நடத்துகிறாரு? ஓரேப் என்கிற பர்வதத்துக்கு வாங்குறார். இப்போது அந்த பாலைவனத்துக்குள்ளே அந்த 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 குன்று எப்படி வந்துச்சு அப்படின்னா, பாலைவன பகுதி பொதுவாகவே ரொம்ப சூடாக இருக்கும், 150 டிகிரி வரைக்கும் சூடாக இருக்கும். அந்த சூடாகி அந்த மணல்கள் இறுகி அது ஒரு குன்று மாதிரி பாறை மாதிரி ஆயிருமா. இப்படி இருக்கிற இடத்துக்கு தான் ஆண்டவர் வர சொல்கிறார். இப்போ அந்த இடத்துக்கு இவங்க போகும்போது, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இவங்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கண்மலையை அடிக்க சொல்கிறார். மோசே அடித்த உடனே அதிலிருந்து என்ன செய்யுது?
அதாவது தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு இடம். அங்கே ஆண்டவர் கூப்பிடுறாரு. இப்போ இப்படி ஒரு இடத்துல அதாவது அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதவி இவங்கெல்லாம் உதவி செய்வாங்களா அப்படின்னு நினச்சே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் நம்மளை கூட்டு போவார், வான்னு சொல்லுவார். அதுக்கு என்ன காரணம்னா அவரால் யாரை கொண்டு எதை கொண்டு செய்ய முடியும், அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா நாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நடக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமான்றதை பார்ப்பார். அப்போ ஆண்டவர் மனிதர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பசுமையான சோலை இருக்கிற இடத்துல கூட்டிகிட்டு போகாமல் வறண்ட பாலை நிலத்தின் மத்திய பகுதிகளில் கூட்டிகிட்டு போகிறார். ஜனங்க எல்லாம் எல்லாருமே விசுவாசத்தில் நடந்தாங்களான்னு தெரியாது. சிலர் முறுமுறுத்திருக்கலாம், சிலர் ஆண்டவருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், சிலர் அமைதியாக போயிருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே தண்ணி கிடச்சிச்சு. ஏன்னா சொன்னவர் ஆண்டவர். அவர் சொன்ன வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவர் மாற்றுறதே கிடையாது. இப்போது இந்த சூழ்நிலையில் தான் இப்போ ரெவித்தீம்லேருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை, அமலேக்கியர் இஸ்ரவேலரோட என்ன செய்யறான், யுத்தம் பண்ணுறான். எந்த இடத்துல, ரெவித்தீமில் தான் யுத்தம் பண்ணுறான். இன்னும் இவங்க ஓரேப்புக்கு போகலை, ஏற்கனவே தாகத்தில் இருக்கான். எவன்டா கிடப்பான் கல் எறிஞ்சு கொள்ளலாம்ன்ற அளவுக்கு ஆத்திரத்தில் உட்காந்துருக்காங்க. குறிப்பாக மோசே மேலே பயங்கர ஆத்திரம், தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வந்து எங்களை சாகடிக்க பார்க்குற அப்படின்னு அவ்வளவு வேதனையில் இருக்கான். இப்போ ஆண்டவர் எங்கே வர சொல்கிறாரு, ரெவித்தீம்லேருந்து ஓரேப்புக்கு வான்னு சொல்கிறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெவித்தீம் என்கிற இடத்துல இருந்து ஓரேப் என்கிற இடத்திற்கு போக விடாமல் அவர்களை அமலேக்கியர்கள் என்ன செய்கிறாங்க, தடுத்து யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய சித்தம் ஜனங்கள் ஓரேப்புக்கு வரணுங்கிறது. ஆனால் அந்த ஜனங்களை ஓரேப்புக்கு போக விடாமல் தடுத்து சண்டை போடுறது யார், யார் சண்டை போடுறா, அமலேக்கியர். இப்போ ஒரு கேள்வி, அமலேக்கியர்கள் யார் கூட சண்டை போட்டாங்க, யார் கூட, இஸ்ரவேலர் கூடயா? இஸ்ரவேலர் கூட தான் சண்டை போட்டாங்களா? இஸ்ரவேலர்கள் ஆக்சுவலாக எங்கே போகணும், எங்கே இருக்காங்க, ரெவித்தீமில் இருக்காங்க. எங்கே போகணும், போக சொன்னது யார், ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஜனங்கள் ரெவித்தீமில் இருந்து ஓரேப்புக்கு போகணுன்றது கர்த்தருடைய சித்தம். அதன்படி அவங்க கிளம்பும்போது கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விடாமல் யார் தடுக்கிறா, அமலேக்கியர்கள். அப்படின்னா அமலேக்கியர்கள் யாரோடு யுத்தம் பண்ணுறாங்க, கர்த்தரோடு யுத்தம் பண்ணுறாங்க. இது புரியணும். மாம்சப்பிரகாரமாகவே பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அமலேக்கியர்கள் மாம்சப்பிரகாரமாக பார்த்தா இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் யாருக்கு விரோதமாக நிற்கிறாங்க, அதனால தான் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆண்டவர் அமலேக்கியர்களை விடவே இல்லை. அவனை எங்கே பார்த்தாலும் கொல்லுன்னார். சவுல் நினைக்கிறேன், சவுல் அதை செய்யாமல் விட்டதுனால தான் அவர் ராஜா ஸ்தானத்திலேருந்து தள்ளி விட்டார். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை வழிமறித்ததை நான் இன்னும் மறக்கவில்லைங்கிறார் ஆண்டவர். அப்போ யாருக்கு விரோதமான யுத்தம் இது, கர்த்தருக்கு விரோதமான யுத்தம். நீங்கள் சர்ச்சுக்கு எல்லா வாரமும் வரணுங்கிறது தேவனுடைய விருப்பம். சபையினுடைய எல்லா ஊழியத்திலையும் நீங்கள் பங்கு பெறணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். இதை செய்ய விடாமல் உங்களை தடுக்கிறது யார், பிசாசு. ஏதாவது ஒரு சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வருவான். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு கிரக பிரவேசம், இன்னும் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களை என்ன செய்வான், சபைக்கே வரவிடும். அல்லது ஒன்றுமே முடியலையா, உங்களுக்கு ஒரு வாந்தி, ஒரு காய்ச்சல், என்னத்தையாவது கொடுத்து அவன் நோக்கம் நீங்கள் சர்ச்சுக்கு போயிடக்கூடாது, அவ்வளோதான். அப்போ பிசாசு உங்களோட யுத்தம் பண்ணுறானா, தேவனோட யுத்தம் பண்ணுறான், தேவனோட யுத்தம் பண்ணுறான். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் தேவன் பக்கம் நின்றுட்டீங்கன்னா ஆண்டவர் ஜெயிச்சிருவார். அங்கே பிசாசு பக்கம் நின்னீங்கன்னா
பிசாசு தாங்க ஜெயிப்பான். சபைக்கு வரணுன்றது தேவனுடைய விருப்பம். இப்போது ஒரு சூழ்நிலை கடுமையான உடம்பு முடியலன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? அவங்கள போகக்கூடாதபடி தடுக்கிறான். அதையும் மீறி என்ன உடம்பு முடியலனாலும் நான் போய் உட்காருவேன்னு சொல்லி நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்களும் ஆண்டவரும் ஜெயிச்சிருவீங்க. இல்லை உடம்பெல்லாம் சரியாகட்டும் அப்புறம் போய்க்கலாம்னு நினச்சி வீட்டில் உட்காந்திங்கன்னா பிசாசு அங்கே ஜெயிக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவனுடைய நோக்கம் அங்கே என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினாலும் தேவன் அதை தனக்கு எதிரான யுத்தமாக தான் பார்த்தார். அதனால தான் கடைசி வரை அமலேக்கியர்கள் ஒருத்தரையும் உயிரோட விடக்கூடாதுன்னே சொல்லிகிட்டே இருந்தார். அவங்களை அடிக்கணும்னு. அப்போ பிசாசு உங்களை சபைக்கு போக விடாமல் தடுக்கிறான் அப்படின்னா அவன் நேரடியாக வந்து செய்கிறதில்ல. உங்கள் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன் மூலமாக செய்வான், ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் மூலமாக அதை செய்வான், சொந்தக்காரங்க மூலியமாக செய்வான், நண்பர்கள் மூலியமாக செய்வான். இப்படிலாம் செய்யும்போது அவர்கள் யாருக்கு அவங்க நினைக்கிறாங்க உங்களை தடுத்து நிறுத்துறோம்னு. ஆனால் அவங்க யாருக்கு விரோதமான யுத்தத்தை செய்கிறார்கள்? கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்து பொழைச்சவன் எவனாவது இருக்கானா? எவனும் கிடையாது. யாராலையும் பிழைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு கண்டிப்பாக அடி விழுகும். என்ன மாதிரியான அடி தெரியுமா? பொருளாதார அடி. அடி எதில் விழுகும்? பொருளாதாரத்தில் பெரிய நஷ்டம் வரும். ரெண்டாவது சரீர சுகத்தில் பெரிய நஷ்டம் வரும். இது ரெண்டுமே நடக்கும். ரெண்டு இல்லைனாலும் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும். உங்களை சபைக்கு செல்ல விடாமல் பல காரணங்களை சொல்லி தடுக்கிற பிசாசுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் இது கண்டிப்பாக என்ன செய்யும்? நடக்கும். வாசிக்கலாம். யாத்திராகமம் 17:8-16. அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கையின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். போதும். இப்ப யுத்தம் நடக்கிறது. மோசே என்றால் என்ன அர்த்தம்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் என்று அர்த்தம். மோசே என்றால் என்ன அர்த்தம்? ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன். உண்மையிலே அதுதான். அவருடைய ஸ்டோரியை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தையாக இருக்கும்போது அவர் என்ன செஞ்சுருவாங்க? ஒரு நாணல் பெட்டியில் செஞ்சு நதியில் விட்டுருவாங்க. அப்புறம் பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தை அழகாக இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து வளர்ப்பாங்க. ஸோ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவர் தான் யார்? மோசே. ஆரோன் என்றால் என்ன அர்த்தம்னா போதகர் என்ற அர்த்தம். டீச்சர் அவர். ஆரோன் என்றால் போதகர். அடுத்து 10வது வசனத்தில் இன்னொரு மனுஷனை குறித்து சொல்லப்படுது. மோசேயும் ஆரோனும் அடுத்து யாரு? ஊர் என்பவனும். ஊர் என்பவன் என்றால் ஊர் அவர் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அக்கினி அல்லது வெளிச்சம். அக்கினி அல்லது வெளிச்சம். இப்போ ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மோசே யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு நீங்கள் நல்லா அந்த இதை படித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஒரு குன்றின் மேலே ஏறி நின்று தன்னுடைய கைகளை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சொல்லிட்டார் உயர்த்தி பிடின்னு. இப்போ மோசே கைகள் உயர்ந்திருக்கும் போதெல்லாம் யார் ஜெயிக்கிறா? யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலர்களுக்கும் அமலேக்கியர்களுக்கும் யுத்தம் நடக்குது.
மோசேயுடைய கை உயர்ந்திருக்கும் போது யார் ஜெயிக்கிறா? இஸ்ரவேல் இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறாங்க. மோசேயுடைய கை கீழே போன உடனே யார் ஜெயிக்கிறா? அமலேக்கியர் ஜெயிக்கிறார். அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. ஊழியக்காரனுடைய கை உயர்ந்திருக்கும் போது யார் ஜெயிப்பா? சபை விசுவாசிகள் ஜெயிப்பாங்க. ஊழியக்காரனுடைய கை தளர்ந்து போய் தொங்கும் போது யார் ஜெயிப்பா? பிசாசு ஜெயிப்பா. அப்போ விசுவாசிகள் என்ன நினைக்கணும்? விசுவாசிகள் எப்போ ஆசீர்வதிக்கப்பட முடியும்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது. அதே நேரத்தில் தன்னுடைய ஊழியக்காரனுடைய கை சோர்ந்து போகாமல் இருக்கணும். அதை எப்படி சொல்லலாம்? ஊழியக்காரன் சோர்ந்து போகாமல் அவனை பார்த்துக்க வேண்டியது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. ஆனால் அதிலே விசுவாசிகளும் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவர்களுடைய வெற்றி எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா ஊழியக்காரன்ட்டு இருந்து ஆரம்பிக்கும். ஒருவேளை ஊழியக்காரன் சோர்ந்து போய் ஊழியத்தில் எந்த ஒத்துழைப்பும் இல்லாமல் ஒரு மனச்சோர்வு அடைஞ்சு ஒரு சோர்வில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜனங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுறது லேட் ஆகும். ஏன்னா அவர் மூலியமாக தான் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் கொண்டு வருகிறார். ஏன் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஒருவரை ஊழியக்காரரை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பெல்லாம் அவர் மேலே. இப்போ நீங்கள் இந்த சர்ச்சுக்கு வர்ற வரைக்கும் உங்களை குறித்ததான விஷயங்களை ஆண்டவர் யார்கிட்ட தான் கேட்பார்? என்கிட்ட தான் கேட்பார். எங்கேயோ இருக்கிற தீர்க்க தரிசிட்டே கேட்க மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் நேர்மையான முதலாளி. யாருக்கிட்ட எந்த வேலையை கொடுத்தாரோ அவங்கக்கிட்ட தான் அதை கேட்பார். நிறைய ஜனங்க நினைக்கிறாங்க அங்கே போனால் அவர் ஜோம் பண்ணி ஏதாவது சொல்லிடுவார். அவர் ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களை குறித்ததான முழு காரியத்தையும் தேவன் உங்கள் ஊழியக்காரர்கிட்ட தான் கேட்பார். ஒருவேளை நீங்கள் இங்கே இல்லை, நீங்கள் வேறு எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னா அப்போ ஏன்ட்ட என்ன செய்ய மாட்டார்? அதை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஏன்னா நீங்கள் எங்கே இல்லை, இங்கே இல்லை, நீங்கள் வேறு பக்கம் போயிட்டீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போது மோசேயோடு ஆரோனும் ஊர் என்கிற ஒருத்தரும் போகிறாங்க. இப்போ இந்த மோசேக்கு தன்னுடைய விசுவாசிகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா இவருக்கு 2 உதவி தேவைப்படுது. யாருக்கு? மோசேக்கு. ஒன்று, ஒரு பக்கம் ஆரோன் நிற்கிறாரு, இன்னொரு பக்கம் ஊர் நிற்கிறார். ஒரு பக்கம் போதகர் வேணும், இன்னொரு பக்கம் அக்கினி அல்லது வெளிச்சம் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய உதவி வேணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாச மக்கள் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா 2 காரியம் வேணும். ஒரு பக்கம் டீச்சிங் கொடுக்கணும்னா டீச்சர் வேணும், போதனை கொடுக்கறதுக்கு போதகர் வேணும். 2வது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவி இருக்கணும். அல்லேலூயா. பிரச்சனையின் நேரத்தில் வார்த்தைன்னு சொல்லும்போது தேவனுடைய வசனம் ஞாபகம் வச்சுக்கணும். வார்த்தை அதிகமாக தியானித்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தேவ பலனோடு அமலேக்கியனுங்கிற சத்துருவை நாம் எதிர்த்து நிற்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நாம் நெருங்கி தேவனை கிட்டி சேர விடாமல் பண்ணுறது சாத்தானுடைய வேலை. அதுக்கு பல சூழ்நிலைகள் கொண்டு வருவோம். இந்த யுத்தம் எத்தனை நாள் இருக்குமா? 16வது வசனம். அமலேக்கியன் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அமலேக்கியருடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியால். நல்லா கவனிங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இஸ்ரவேல் ஜனங்களில் தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னு. ஆனால் அவனுக்கு தெரியல, கர்த்தருடைய சித்தத்துக்கு அவர்களை போக விடாமல் இஸ்ரவேலரை எதிர்த்து அவன் யுத்தம் பண்ணுறான். இது ஆண்டவர் எப்படி பார்க்குறாருன்னா, என்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அவன் இருந்தபடியால் இந்த யுத்தம் எப்போ வரைக்கும் இருக்குமா? எல்லா தலைமுறையிலும் இவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம். அப்போது தலைமுறை தோறும் பிசாசு உங்களுக்கு எதிர்த்து தான் நிற்பான். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் உங்களுக்கு எதிர்த்து தான் நிற்பான். அவனோட யுத்தம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆனால் யுத்தத்தின் முடிவு என்னன்னு நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு யுத்தம் பண்ணுவாங்க, யுத்தத்தினுடைய முடிவு தெரியாது. நமக்கு யுத்தத்தின் முடிவு தெரிஞ்சு சண்டை போடுற ஆட்கள் நீங்கள் நான் மட்டும்தான். யுத்தத்தின் முடிவு தேவனுடைய வெற்றி தான். அல்லேலூயா.
அப்போது தலைமுறை தலைமுறையாக நடக்கக்கூடிய யுத்தம். சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பமும் தண்ணீரும் அவசியம் இல்லையா? ஆத்துமா நல்லா இருக்கணும்னா அப்பம் என்கிற தேவனுடைய வார்த்தையும் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரும் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வசனமும் பரிசுத்த ஆவியானவரும் ஆத்துமா நல்லா இருக்கணும்னா ரொம்ப முக்கியம். ஆத்துமா ஏன் நல்லா இருக்கணும்? பிரியமானவனே, ஆத்துமா வாழ்கிறது போல நல்லா இருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் நீங்களும் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். அப்போ எல்லா விதத்திலும் சரீர பிரகாரமாய் சுகமாய் இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் உங்கள் சரீரம் வாழாது, முதல்ல உங்கள் ஆத்துமா தான் வாழும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய செய்ய சரீர பிரகாரமாகவும் நன்றாக என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? வாழ ஆரம்பிப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே யுத்தம் செய்ய அமலேக்கியர்கள் பிசாசுடைய தூண்டுதலினால் வந்தாங்க. ரெவித்தீமில் இருந்து ஓரேப்புக்கு போயாச்சு. அங்கே தாகம், கண்மலை அடித்தாச்சு, தாகம் தீர்ந்துருச்சு. அடுத்து எங்கே பாளையம் இறங்குறாங்க அப்படின்னா சீனாய் மலையினுடைய அடிவாரத்தில். சீனாய் மலையினுடைய அடிவாரம். இங்கே தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணங்களை, சட்டதிட்டங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். 613 நியாயப்பிரமாணங்கள் உண்டு. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி. தன்னை காத்துக் கொள்ளுகிறது. அப்போ நம்மை நாம் சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் எது அவசியம்? கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் முக்கியம். வசனத்தை ஓரங்கட்டிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் எம்பிட்டு ஜெபம் பண்ணாலும் முன்னேறவே முடியாது. வார்த்தையை ஒதுக்கி வச்சுக்கிட்டு நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன், இங்கே போய் ஜெபம் பண்ணேன், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன், பிரயோஜனம் இல்லை. சிலபஸ் தெரியாமல் எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயிலு தான். சிலபஸ் தெரிஞ்சாதான் படிக்க, அந்த சிலபஸ்குள்ளே படிப்போம், படித்தாதான் அது ஞாபகத்தில் நிற்கும், ஞாபகத்தில் இருந்தால் தான் எக்ஸாம் போய் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். சிலபஸே எனக்கு தெரியாது, பாடத்திட்டமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன்? எக்ஸாமுக்கு முதல் நாள் ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றிடுவார்னா கண்டிப்பாக நடக்காது. வாலிபன் தன்னுடைய வழியை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா தேவனுடைய வசனத்தினால் தன்னை, இது வாலிபனுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இதுதான். சின்ன பிள்ளைகள், வயோதிகர்கள் எல்லாருக்குமே இதுதான். நாம் நம்முடைய வழியை சுத்தம் பண்ணணும்னா வேற எதை கொண்டு சுத்தம் பண்ண முடியாது. கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? சுத்தம் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே வழி சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். அதில் தான் சுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார் ஆண்டவர். வசனம் இருதயத்தில் இருந்தால் வசனம் உங்களுடைய இருதயத்தை சுத்தம் செய்யும். பொய் சொல்ல முற்படும் போது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற பிரமாணம் நம்முடைய ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? பொய் சொல்ல மாட்டோம். அப்போது பிரமாணம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். பிரமாணம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம மறந்து கூட செஞ்சுருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனால் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அதை நினைப்பூட்டுவார். ஆனால் நான் படிக்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாதுன்னா அது தேவனுடைய தவறு அல்ல. ஏன்னா படிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இன்றைக்கி உண்டு. நாம் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வாழலை. அன்னைக்கு ஃபாதருக்கு கையில் மட்டும்தான் பைபிள் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. போய் 200 ரூபா கொடுத்தா பைபிள் வந்துடும், வாங்கிக்கலாம். அப்போ முதல்ல பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கிடணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேட் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைபிள் இருக்கணும். ஒரே பைபிள் வச்சுட்டு எல்லாரும் பரட்டிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு பைபிள் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், முதல்ல நீ படி, அப்புறம் நான் படிச்சுக்கிறேன். அப்போ வீட்டில் ஒரே தட்டு தான் வச்சுருக்கணும். ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுன்னா அடுத்தவர் உட்காந்து என்ன செய்யலாம், அதிலே போட்டு சாப்பிட்லாம். அப்படி செஞ்சிங்கன்னா பைபிள் மட்டும் ஒன்று வச்சுங்க. இல்லைன்னா இன்றைக்கே போய் என்ன செஞ்சிடணும், நல்ல பைபிள் வாங்கிடணும். அடுத்து கிழிஞ்சு வச்சுருக்கிற பைபிள் என்ன செய்யக்கூடாது, அதை பத்திரமா மூடி செல்ஃபில் எங்கேயாவது வச்சுட்டு என்ன செய்யணும், அடுத்து புது பைபிள் வாங்கணும். தட்டு நெளிஞ்சு இருந்தால் போட்டு சாப்பிடுவீங்களா? சட்டை கிழிஞ்சு இருந்தால் எடுத்து போடுவீங்களா? பைபிள் கிழிஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும், ரொம்ப பழசாயிடுச்சுன்னா டக்குன்னு அதை மாற்றணும். ஏன்னா ஒரு நல்ல சேலைக்கே குறைஞ்ச 300 ரூபா போடணும், ஆனால் பைபிள் 200 ரூபாவில் கிடைக்கிது. அல்லேலூயா. நீங்கள் வாங்குகிற சேலையை விட, நீங்கள் வாங்குகிற சட்டையை விட, நம்ம வாங்குகிற தங்கத்தை விட உயர்ந்த ஒரு காரியம் தேவனுடைய வசனம். அதை விலை கொடுத்து வாங்கணும். அதுதான் நம்முடைய சபையில் நான் ஃப்ரீயாலாம் பைபிள்லாம் வாங்கி தர்றதே கிடையாது. ஃப்ரீயாக பைபிள் வந்தாலும் வேணான்றுவேன். எங்கள் மக்கள் அப்படி ஒன்றும்
ஏழப்பட்ட பாவப்பட்ட மக்கள்லாம் இல்லை. அப்படி இருந்தாலும் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துக்கிறேன், நீ கிளம்புன்றுவேன். 50 ரூபா பைபிள் கிடைக்குமா, ஓசியில், அதெல்லாம் யாரால் முடியாதோ அவங்களுக்கு போட்டோம். வருஷத்துக்கு ஒரு சேலை எடுக்க முடியுதில்ல எல்லாருக்கும், வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியுதில்ல, பைபிளும் வாங்க முடியும். நம்ம வருஷம் வாங்கலை இல்லையா? வாங்கினா குறைஞ்சது ஒரு 7 வருஷமாவது 10 வருஷமாவது யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு 200 ரூபா கொடுத்து நம்மளால் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். விஷயம் என்னன்னா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரியாததுனால தான் என்ன செய்யறதில்ல, அதை வாங்காமல் விட்டுறாங்க. அல்லேலூயா. பிரமாணம் ஏற்கனவே இருதயத்தில் இருக்கும்போது மறந்திருந்தா கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை நினைப்பூட்டுகிறார். அப்போ இதுவரை வழிகள் சுத்தம் இல்லாமல் இருந்தால் கூட இனிமே வசனத்தின் மூலம் அதை என்ன செய்ய முடியும், சுத்தமாக்கி கொள்ள முடியும். என்னாகமம் 33வது அதிகாரம் 16வது வசனம். என்னாகமம் 33:16. சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்ததாக இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடம் கிப்ரோத் அத்தா. அந்த இடத்தினுடைய பேர் எல்லாம் எபிரேய பேராக இருக்கிறதுனால நம்ம வாயில் சரியாக நுழையாது. நம்ம ஊர் பேர் மாதிரி இல்லையான்னு யோசிக்காதீங்க. நம்ம ஊர் பேர் கிடையாது, இது எல்லாம் எபிரேய அந்த பேரில் வரும். கிப்ரோத் அத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இச்சையின் கல்லறைகள். எல்லாரும் சொல்லுவோம், இச்சையின் கல்லறைகள். இறைச்சியை இச்சித்தவர்கள் இங்கே தான் மரணம் அடைகிறாங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு மோசே கிப்ரோத் அத்தா என்று பெயர் வச்சார். என்னாகமம் 11வது அதிகாரம். என்னாகமம் 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, தமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நல்லா கவனிங்க. ஏற்கனவே சீன் மனாந்திரத்திலே காடையும் அப்பமும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்பு தினந்தோறும் வானத்திலிருந்து அப்பம் மன்னா வருது. பரலோகத்தின் உணவை ஆண்டவர் கொடுக்குறாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மேன்மையை பெற்ற மக்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த சந்ததியார். நம்மெல்லாம் அதை பார்த்ததே கிடையாது. அதனுடைய வடிவம் கூட சொல்கிறாங்க, அந்த பைபிளில் வரும், அந்த மன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேனிட்ட பணியாரம் போல் அதனுடைய டேஸ்ட் இருக்குமா, கொத்துமல்லி விதை அளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லி வருது. என்ன தான் வர்ணனை கொடுத்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி வராது, டேஸ்ட் பண்ணுற மாதிரி வராது. பரலோகத்தின் உணவை ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்குறாரு பாருங்க, எவ்வளவு மேன்மை அது. தேனிட்ட பணியாரம் போல் டேஸ்ட்டாக இருக்குமா, ஸ்வீட்டாக இருக்குமா? அதை அந்த பரலோகத்தின் ஸ்வீட்டை சாப்பிட்டவனுக்கு சுகர் வருமா, வராதா? வராது. அல்லேலூயா. நான் நம்புகிறேன், இருந்த சுகரும் போயிருக்கும். முள்ளால் எடுக்கிற மாதிரி சுகராலே எடுத்திருப்பார் ஆண்டவர். ஏன்னா அது பரலோகத்தின் உணவு, பரிசுத்தமான உணவு. அப்போ முதல்ல காடையே கேட்குறாங்க, அதை இறைச்சி கேட்குறாங்க. காடையும் அப்பத்தையும் கொடுத்து போஷிக்கிறார். அதன் பின்பு டெய்லி என்ன செய்து, அப்பம் வானத்திலேருந்து கிடைக்கிது, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போது 2வது முறையாக இறைச்சி கேட்டு அழுகிறாங்க. இது ஏன்னா நம்ம நிறைய நாள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் தான் அவங்க கேட்டாங்கன்னு நினச்சிக்கிறோம். இது 2வது தடவை இறைச்சி கேட்டு அழுகிறாங்க. இது ஒரு அக்கிரமமான காரியம். ஏன் அப்படின்னா, இவங்க கிட்ட ஏற்கனவே ஆடு மாடுகள் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க? இப்போ இறைச்சி வேணும்னா என்ன செய்யலாம்? தங்கிட்ட இருக்கிறத அடித்து அவங்க சாப்பிடலாம். ஆனால் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அனுபவிப்பதை விட்டு இல்லாத ஒன்றின் மீது பெரு விருப்பத்தை அவர்கள் வைக்கிறார்கள். அதற்கு பேர் தான் இச்சை. இதை தான் தேவன் வெறுக்கிறார். இன்னும் புரியுற மாதிரி சொல்ல, இவங்க கையில் ஒரு நல்ல செல்ஃபோன் இருக்கும், நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் பக்கத்தில் அப்படியே திரும்பி பார்க்குறது, காலேஜ்லேயோ வேலை பார்க்குற இடத்துலையோ அங்கே இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார், அதை விட விலை உயர்ந்த ஒரு செல்ஃபோன் ஒன்று வச்சுருப்பார். அதை பார்த்த உடனே அந்த ஃபோனு வாங்கணும்னு என்ன ஆயிரும், ஆசை வந்துடும். இப்போ இவங்க ஏற்கனவே வச்சுருக்கிற ஃபோனு ஓயாமல் ரிப்பேர் ஆகுது, ஹேங் ஆகுது, பிரச்சனை ஆகுது, டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. இப்படி இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், அதை வந்து மாற்றிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் வாங்கிட்டாருன்றதுக்காக அதை நான் என்ன செய்யணும்,
வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் இச்சை. இருப்பதை விட்டு விட்டு வேறு ஒன்றின் மீது பெரிய விருப்பத்தை வைப்பது தான் இச்சை. பேதுரு எழுதும்போது சொல்கிறாரு, முதல்ல ஞானம், அடுத்து என்ன போடுறாரு, இச்சை அடக்கம்னு போடுவார். ஃபஸ்ட்டு ஞானம், ரெண்டாவது இச்சை அடக்கம். கொஞ்சம் உட்காந்து ஞானமாக யோசித்தா இச்சையை அடக்கிடலாம். கொஞ்சம் உட்காந்து ஞானமாக யோசித்தோம்னா இச்சை என்ன செஞ்சிடலாம். அதான் எப்பயுமே ஒரு பாலிசி வச்சுக்கணும். நான் எப்பயுமே அதை வச்சுக்கிறது, அதாவது எனக்கு உண்மையிலே ஒரு பொருள் தேவை அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பார்ப்பேன். அது தேவையாக இருந்தால், அது எவ்வளவு காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை நான் விலை கொடுத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவேன். எனக்கு ஒரு பொருள் தேவையில்லைன்னா அதை யாராவது ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்கி வச்சுட்டு அது யாருக்கு உபயோகப்படுமோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் நான். ஏன்னா அவங்கள்ட்ட வாங்கலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்களேன்னு வாங்கிக்கிறதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை வாங்குறதுல எடுக்கிறதுல ஒரு நேர்மை இருக்கணும். பார்க்குறத பூரா வாங்குறதில்ல. இதை நான் சொல்லும்போது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் பாஸ்டர், ஆனால் பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு தோணுதே. எப்படி வாங்கணுன்றதை விட பார்க்குறதெல்லாம் தேவைன்னு தான் தோணுது. நான் என்ன சொன்னேன், தேவையாக இருந்தால் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்குன்னு சொன்னேன் இல்லை. உடனே அந்த மாதிரி சொல்லுது, பார்க்குறதெல்லாம் தேவைன்னு தான் தோணுது. அப்போ நான் சொன்னேன், முதல்ல நீ போய் உட்காந்து என்ன செய்ய, உனக்கு இந்த பாலிசி செட் ஆகாது, நீங்கள் அவுட் ஆஃப் பாலிசியில் இருக்கீங்க. அதனால் முதல்ல போய் நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் உட்காந்து எது தேவைன்னு முதல்ல லிஸ்ட்டு போடுங்க. அதை 4 தடவை யோசிக்க, இது வாங்கணுமா வேணாமா. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம வீடுகளில் தேவைன்னு வாங்கி வச்சுருப்போம், கடைசியில் அது தேவையில்லாமல் இருக்கும், இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குதா இல்லையா. எங்கள் வீட்டையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தேவை அப்படின்னு வாங்கி வச்சு கடைசியில் அது தேவையே இல்லாமல் நிற்கும். அது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே என்ன செஞ்சுருங்க, அதை யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு என்ன செஞ்சுருங்க, அதை நகர்த்திடும். அப்போ ஞானம் இருந்தால் இச்சையை என்ன செஞ்சிடலாம், அடக்கிட முடியும். மோசேக்கு இவங்க மேலே கோவம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ பூமியில் ஒரு மனுஷன் கூட மோசையை போல் சாந்த குணமுள்ள மனுஷன் யாருமே கிடையாதுன்ட்டார். பூமியிலேயே ஒட்டுமொத்த பூமியில் அந்த சந்ததியில் மோசேவை போல ஒரு சாந்த குணமுள்ள மனிதன் யாருமே கிடையாதுன்னு ஆண்டவரால் சர்டிஃபிகேட் வாங்கின மோசேக்கு கோவம் வந்துருச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சாந்தமாக இருப்பது அப்படின்னா கோபமே படாமல் இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க. எப்படி சாந்தமாக இருக்கிறதுனா கோபமே படாமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு. அது உலகத்தினுடைய கருத்து. கோபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா ஒரு வார்த்தை, கோபத்தை விட்டுருங்க, ஒரு வார்த்தையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பைபிளில் முதல்ல அந்த வார்த்தை எங்கே வருது, யாரோட சம்மந்தப்படுத்தி வருது, எந்த சூழ்நிலையில் வருது, இதை முதல்ல என்ன செய்யணும், படிக்கணும். ஏன்னா உலக மனுஷனுக்கு பைபிள் தெரியாது, அவன் எந்த நூலையும் படிக்க போகிறதில்ல. அவனுக்கு என்ன தோணுதோ அதை தான் கருத்தாக, பெரிய நல்ல கருத்தாக பேசிக்கிட்டே இருப்பான். அது நம்முடைய ரோல் மாடல் இல்லை. நாம் என்ன செய்யணும், வேதத்தில் அந்த வார்த்தை முதல்ல எங்கே வருது, என்ன சூழ்நிலையில் வருது, யாரோட சம்மந்தப்படுத்தி வருது, அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் சோதம் குமாராவை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அவருக்கு முன்பாக நின்று பேசுகிற, ஆண்டவரே 100 நீதிமான்கள் அந்த பட்டணத்துலேருந்து அழிப்பீங்களா, இல்லை அழிக்க மாட்டேன். அப்போ திரும்ப என்ன சொல்கிறாரு, 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீங்களா, 20 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, இல்லை அழிக்க மாட்டேன். 10 பேர் இருந்தால் அழிப்பீங்களா, இல்லை. இப்படி ஒவ்வொரு தடவை கேட்கும்போது, கடைசியாக கேட்கும்போது சொல்கிறாரு, தேவரீருக்கு என்மேல் கோபம் வராமல் தேவரீர் கோபம் கொள்ளாதிருப்பீராக. முதல்ல கோபம் என்கிற வார்த்தை எங்கே தான் வந்துச்சு, அங்கே தான் வந்துச்சு. இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏனோக்கு நோவா காலத்தில் ஆண்டவர் கோவப்பட்டார், ஜனங்க பாவம் செஞ்சாங்க, கோவப்பட்டார். அப்பயும் கோபம் யாரோட தான் ஒத்து வந்துச்சு, கோபம் யாரோட சம்மந்தப்படுத்தி வந்ததுங்க. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, தேவரீர் என்மேல் கோபம் கொள்ளாதிருப்பீராக அப்படின்னா, இப்போ அந்த கோபம் யாரோட சம்மந்தப்படுத்தி வருது, தேவனோட சம்மந்தப்படுத்தி வருது. ஜனங்கள் பூமியிலே பாவம் பண்ணதை பார்த்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, அப்போ கோபம் யாரோட சம்மந்தப்படுத்தி வருது, நீங்களும் நானும் யாருடைய தன்மையில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்,
தேவனுடைய தன்மையில் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா அது உண்மைனா நமக்கும் கோபம் வரும். நிறைய பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க மனசுக்குள்ள. ஐயா இப்படி நான் கேட்டதே இல்லை, சூப்பர். எல்லா பேரும் எப்போ பார்த்தாலும் கோபப்படாத, சாந்தமாக இருக்குன்னா கோபம் வரக்கூடாது, கோபப்படுறது தப்பு. இப்போ நான் சொல்கிறேன், அவரை நிறுத்த சொல்லுங்க, நானும் நிறுத்துறேன். ஆனால் இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த கோபம் எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. எந்த நேரத்தில் எதுக்காக அந்த கோபம் வருதுன்றது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்திலையும் சரியான இடத்துலையும் அந்த கோபம் வரும்போது அந்த கோபத்திற்கு மதிப்பு உண்டு. எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே இருந்தால் என்ன ஆயிரும்? இவன்ட்ட மனுஷன் பேசுவானான்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. தேவன் எதற்கு கோபப்பட்டாரோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? கோபப்பட தெரியும். வேதம் இச்சை இன்மைன்னு சொல்லலை, இச்சை அடக்கம்னு சொல்லுது. அப்போ இச்சை என்கிற ஒரு காரியம் மனுஷனுக்குள்ளே வரலாம், வர்றதை தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த இச்சையை என்ன செய்யணுமா? அடக்க வேண்டும். 17வது வசனம் என்னாகமம் 33:17. கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். அடுத்த பாளையம் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு ஆஸ்ரோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஆஸ்ரோத் என்றால் ஃபென்சிங், வேலி என்ற அர்த்தம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 11:35. பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்கிற இடத்தை விட்டு ஆஸ்ரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆஸ்ரோத்திலே தங்கினார்கள். அடுத்த அதிகாரம் என்னாகமம் 12:11 வாசிப்போம். அப்பொழுது மன்னிக்கணும், 1வது வசனம் வாசிப்போம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி 3 வரை வாசிங்க. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். இப்போ இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. ஜனங்கள் ஆஸ்ரோத்துக்கு வந்துட்டாங்க, அங்க தங்கி இருக்கிறாங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே திருமணம் செய்திருந்தபடியினால் மோசேனுடைய அக்காவாய் இருக்கக்கூடிய மிரியாமும் மோசேனுடைய அண்ணனாய் இருக்கக்கூடிய ஆரோனும் மோசே விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து பெண்ணின் நிமித்தம் மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினாங்க? கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரா? எங்களை கொண்டு அவர் பேசலையா அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் அதை கேட்டார். சரி, இப்போ மோசேக்கு விரோதமாய் சொந்த அக்காவும் அண்ணனும் பேசுறாங்க. அதாவது அண்ணனாகி ஆரோன் பேசல, அக்கா பேசுனதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பக்கத்தில் நிற்கிறார். மிரியாம் தான் என்ன செய்கிறாங்க? இந்த வார்த்தையை பேசுகிறாங்க. மிரியாம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கலகம் என்ற அர்த்தம். மிரியாம் என்றால், அதனால தான் பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைக்கணும். அப்பாவுடைய எழுத்துலேருந்து 2 எழுத்து எடுக்கிறது, அப்புறம் அம்மாவுடைய எழுத்துலேருந்து கடைசி 2 எழுத்து எடுக்கிறது, அப்புறம் தாத்தாவதுலேருந்து நடுவுலேருந்து எதையாவது எடுக்கிறது, எழுத்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு வச்சு விளங்காத பேராக இருக்கும். கடைசியில் எந்த மொழியிலையாவது அது விளங்காத ஒரு அர்த்தமாக இருக்கும். அதை வச்சு பிள்ளைகளை வச்சு கூப்பிடுறது. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு இது வந்துச்சு. சில பெயர்கள்லாம் போட்டு அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு, கேசவன் அப்படின்லாம் பேர் இருக்குது, அதுக்கு உண்மையான அர்த்தம் வேறு. அது சொல்லவே முடியாது. நம்ம முடி இல்லாதவன் அர்த்தம். அதை வேறு மாதிரி நீங்கள் யோசித்துக்குங்க.
புரியுதா உங்களுக்கு? இப்படி நிறையா பேர், அதில் சமஸ்கிருத பேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் வேறு, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்போ பேர் வைக்கும்போது அவனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? நான் பைபிளில் இருக்க பேர் தான் வைக்கணும்னு நான் சொல்லலை. நல்ல தமிழ் பேர்கள் கூட நீங்கள் என்ன செய்யலாம்? வைக்கலாம். அர்த்தம் சரியாக இருக்கணும், நல்லா இருக்கணும். என்ன பேர் வச்சு எப்படி கூப்பிடுறோமோ அப்படி தான் வாழ்க்கை மாறும். இதை மறந்துடாதீங்க. தாவீது என்றால் நேசம் என்ற அர்த்தம். அதனால தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது என்கிற பெயரை தாவீது தேவனிடத்திலிருந்து சர்டிஃபிகேட்டை பெற்றான். மிரியாம் என்றால் எபிரேய மொழியில் கலகம்னு பேர். தமிழில் எக்ஸாக்டாக அதனுடைய அர்த்தம் எடுத்தீங்கன்னா மரியாள்னு பேர். அல்லேலூயா. தமிழில் என்ன பேர் வரும்? ஏன்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. அதனுடைய எக்ஸாக்ட் அர்த்தம் அதுதான். மோசேக்கு 2 திருமணங்கள் ஆச்சு. மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய ஸ்திரீ சிப்போரால் என்கிற ஒரு பெண்ணை மோசே திருமணம் பண்ணியிருந்தார். ரபிகள் பொதுவாக சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த எத்தியோப்பிய பெண்ணை மோசே எகிப்தில் இருக்கும்போது திருமணம் செஞ்சிருந்தார். பின்பு அவங்க இறந்த பின்பு தான் மோசே இந்த சிப்போரால் ஆசாரியனுடைய மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய குமாரத்தியான சிப்போரால் என்கிற பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுதான் முதல் திருமணம். யார்? எத்தியோப்பியா ஸ்திரியை திருமணம் பண்ணதான் ஃபஸ்ட்டு திருமணம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த எத்தியோப்பியா ஸ்திரீ இப்போ மோசே கூட இல்லை. அவங்க இது எப்போவோ நடந்த விஷயம். திரும்ப அந்த 1வது வசனத்தை வாசிப்போம். என்னாகும் 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயம். என்னாகமம் 11:16 முதல் 29. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவனுமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசாரிப்பு கூடாரத்திலே அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்த பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். இது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். சரி, இந்த காரியத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது என்ன பின்னணி அப்படின்னா, மோசே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்காக 70 பேரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஐடியாவை கொடுத்தது மோசேயினுடைய மாமனாராக இருக்கக்கூடிய, அதாவது சிப்போராலின் தகப்பனாக இருக்கக்கூடிய எத்திரோ என்பவர் தான் அப்படி மாமனாருடைய பேர். அவர் தான் இந்த ஐடியாவை கொடுக்குறாரு. ஏன்னா ஜனங்களை நியாயம் விசாரிக்கணும். ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை, இதையெல்லாம் மோசேக்கிட்டே கொண்டு வர்றாங்க. மோசே காலையிலேருந்து உட்காந்து நைட்டு ஆயிடுது, அப்பையும் எல்லாருக்கான பஞ்சாயத்தையும் தீர்த்த மாதிரி முடியலை. அப்போ ரொம்ப சோர்வாயிடுறாரு. அப்போ தான் மோசேயுடைய மாமனார் எத்திரோ என்ன சொல்கிறாரு, மோசே, இப்படி நீ இந்த வேலையில் உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் சமூகத்தில் எப்போ உட்காருவ, அவருடைய வார்த்தையில் எப்படி வாங்கி நீ ஜனங்களுக்கு கொடுப்ப? அதனால் இது சரி கிடையாது. அவர்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணு, 70 பேரை ஆட்களை 70 பேர் என்ன அர்த்தம்? 70 குடும்பத்துக்கு 70 பேர் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோ. முதல்ல அவங்க எல்லாம் அங்கே வரட்டும். முதல்ல கீழ்கோர்ட்டுக்கு வரட்டும். ஃபஸ்ட்டு அங்கே தீர்க்க முடியலன்னா எங்கே வரட்டும்? ஹை கோர்ட்டுக்கு வரட்டும். இதுதான் அவர் கொடுத்த ஐடியா. இப்போ கோர்ட்டெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அல்லேலூயா.
அதன்படி மோசே 70 பேர் என்ன செஞ்சிடறாரு, தேர்ந்தெடுத்துறார். அடுத்து வாசிங்க. அதுல இருந்து அதற்கு மோசே, என்னோட காலாட்கள் 6,00,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. 24 வாசிங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். 25 கர்த்தர் மேகத்திலே இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, மோசே 70 பேரை என்ன செஞ்சிடறாரு, மூப்பர்களில் 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, மேகத்தில் இறங்கி மோசையோடு பேசி மோசேயின் மேலிருந்த ஆவியை, மோசேயின் மேலே என்ன தீர்க்க தரிசன ஆவி இருந்ததோ அந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் என்ன செய்தாராம், அந்த 70 பேர் மேலும் ஆண்டவர் வைக்கிறார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு தீர்க்கதரிசி இருந்த இடத்துல இப்போ எத்தனை பேர் வந்துட்டாங்க, 70 பேர். இதுக்கு முன்னாடி மிரியாம் மட்டும்தான் தீர்க்கதரிசி, மிரியாம் மட்டும்தான் தீர்க்கதரிசி. அவங்க மூலியமாக தான் அநேக காரியங்களை, தீர்க்கதரிசன காரியங்களை அவங்களும் சொல்லுவாங்க. மோசே ஆண்டவர்கிட்ட பேசி அவர் சொல்லுவார், ஆரோனும் போதிப்பார். ஆனால் இப்போ எத்தனை பேர் ஆயாச்சு, பிரச்சனை இதுதான். மிரியாம் ஏன் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீர்க்கதரிசியா சகல மரியாதையோடு இருந்த மிரியாம் இப்போ மோசே தன்னுடைய மனைவி சிப்போராளுடைய தகப்பன் எத்திரோ அவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரும் சொல்லி ஆண்டவர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கி 70 பேர் என்ன செஞ்சிட்டாரு, தீர்க்கதரிசியாக மாற்றிட்டார். 70 தீர்க்கதரிசிகள் உருவானது மிரியாமுக்கு பிரச்சனை. மோசே திருமணம் பண்ண 2 ஸ்திரீகளுமே புறஜாதிகள் தான், அவங்க யூதர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்படவில்லை. அதுக்கு முன்னாடியே அவர் திருமணம் பண்ணிட்டார். ரபிக்களுடைய வார்த்தையின்படி மரித்து போன பெண்ணை ஒரு பிரச்சனையா மிரியாம் என்ன செய்கிறாங்க, இங்கே பேசுகிறாங்க. 26வது வசனம் வாசிங்க. அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். பாருங்க, 70 பேர்ல 68 பேர் வந்துட்டாங்க, 2 பேர் எங்க இருந்துட்டாங்க, பாளையத்திலே இருந்துட்டாங்க. ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் மேதாத். அவர்களும் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவங்க பாளையத்துல இருந்துட்டாங்க, இதுல இருந்துட்டாங்க, இவங்க கூட வரல. அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாருங்க, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவங்க வரலைங்க. 2 பேர் எல்தாத் மேதாத்னு 2 பேர், மீதி 68 பேர் அங்கே போயிட்டாங்க. எல்லாரும் மேலேயும் தேவனுடைய ஆவி இறங்கிருச்சு. அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனம் பேசுகிறாங்க. இவங்க ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரலைங்க, இவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மேலே என்ன இறங்குது, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்குறார். பாளையத்தில் இருந்துக்கிட்டே அவங்க என்ன செய்கிறாங்க, தீர்க்க தரிசனத்தை அவர்கள் சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேலே இருக்கு அப்படின்னா அவர் பேசுகிற பல வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வரும். நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டார். அல்லேலூயா. பிரசங்கத்தில் பேசுகிற வார்த்தைகளே உங்களுடைய வாழ்க்கையின் தீர்க்க தரிசனமாய் வரும். அதுதான் கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதன் மேலே இருக்கிறதுக்கான அடையாளம். வாசிங்க. ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவி அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேல் மூப்பரும் பாளையத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாருங்க, 68 பேரு வெளியில வந்து தீர்க்க தரிசனம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
எல்தாத் மேதாத் என்கிற 2 பேர் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரல, கூடாரத்தில் பாளையத்தில் இருந்து அவர்கள் மேலும் தேவனுடைய ஆவி இறங்குனதுனால அவங்களும் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பையன் சின்ன பிள்ளை ஓடி வந்து என்ன சொல்கிறான், எல்தாத்தும் மேதாத்தும் பாளையத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு மோசேக்கு சொல்கிறான். ரைட்டுங்களா? மோசேக்கு ஒரு சின்ன பையன் சொல்கிறான். உடனே மோசேயின் இடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவன், மோசேயுடைய ஊழியக்காரர்களே ஒருவன், யார் அவன்? நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவா இதை கேட்டவனே என்ன சொல்றாரு, என் ஆண்டவனாகிய மோசேயே அவர்களை தடை பண்ணும். 68 பேர் தீர்க்கதரிசனம் சொல்றது மிரியாமுக்கு பிடிக்கல, 2 பேர் பாளையத்தில் தீர்க்கதரிசனம் சொல்றது யோசுவாவுக்கு பிடிக்கல. ஆண்டவனே அவர்களை தடை பண்ணுன்னு சொன்னோடனே மோசேனுடைய ரிப்ளையை பாருங்க. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால், ஒரு தலைவனுடைய பண்பு இதுதான். யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா வந்து என் ஆண்டவனாகி மோசே அவங்கள தீர்க்கதரிசனம் சொல்ல விடாமல் தடை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே மோசே சொல்றாரு, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிற, கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் 30 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, 30 லட்சம் ஜனங்களும் கர்த்தருடைய ஆவியை பெற்று தீர்க்கதரிசனம் சொன்னால் நல்லா இருக்குமே. நான் ஒருத்தன் மட்டும் தீர்க்கதரிசியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அதை விட எது நல்லது, ஒட்டுமொத்த சபையும் தீர்க்கதரிசனம் சொன்னால் அது நல்லா இருக்குமேங்கிறார். இதுதான் ஒரு தலைவனுக்கு இருக்கக்கூடிய பண்பு. யோசுவா அதுக்கப்புறம் அவருடைய குணங்கள் மாறி அவர் வந்து ஒரு தலைவனுக்கு உண்டான இடத்துக்கு அவர் வர்றார். ஒரு உண்மையான லீடர் அப்படின்னா இதுதான், மோசே தான். நான் மட்டும் தீர்க்கதரிசனம் சொன்னால் பத்தாது, ஆரோன் மட்டும் சொன்னால் பத்தாது, மிரியாம் மட்டும் சொன்னால் பத்தாது, 68 பேர் இங்கேயும் 2 பேர் அங்கேயும் சொன்னால் மட்டும் பத்தாது, ஒட்டுமொத்த பாளையத்தின் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேர் என்ன செய்யணுமா, தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு விரும்புகிறார். ஒரு சரியான தலைவன், ஒரு எக்ஸலண்ட் லீடர்னா இப்படி தான் இருக்கணும். இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருந்தால் பத்தாது, என் சபை மக்களும் என்னை விட ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எந்த ஊழியக்காரன் சொல்கிறானோ அவன் தான் சரியான லீடர். அல்லேலூயா. யாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுனால நாம் ஒன்றும் குறைஞ்சு போயிட போகிறதே இல்லை. பொறாமை அங்கே தேவையே கிடையாது. என்ன வசனம் சொல்லுது, பொறாமையோ எலும்பியே உரிக்கிருமா. இன்னொரு சபை வளருதுன்றதுக்காக நமக்கு ஒன்றும் குறைஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு குறைஞ்சிரும்னு நினைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, அடுத்த சபை மக்களை போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்துக்கிறது, விசாரிக்கிறோன்ற பேரில். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, உடனே அவங்களும் மகிழ்ந்து, ஆஹா வேறு சர்ச்சு பாஸ்டாக இருந்தாலும் நம்மளை எவ்வளோ விசாரிக்கிறாரு. நான் சொன்னேன், அவன் வந்தது அதுக்கு இல்லை, உன்னை அங்கேருந்து இந்த சர்ச்சிலேருந்து பிடுங்கி கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறதுக்கு தான் வந்த நோக்கம். அதுதான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நல்ல மனுஷன் நம்மளை விசாரிக்கிறாரு. கிடையாது. நாங்கள் பிறந்ததுலேருந்தே இதில் பெந்தகோஸ்தில் தான் இருக்கோம். எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஆள் எதுக்கு வருது, எதுக்கு சிரிக்குது, எதுக்கு சோத்திரம் போடுது, எல்லாம் தெரியும். அவ்வளவு போலித்தனங்கள் நிறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. இன்னொன்று, தன் சபை மக்கள் வீட்டுக்கு ஊழியக்காரங்க அடிக்கடி போவாங்க, போய் விசாரிக்கிறதுன்னு போவாங்க. அப்படி போகிற, அதாவது ஒரு அக்கறையில் பார்க்குறது தவறுன்னு சொல்லலை, ஆனால் அப்படி போகிற நிறையா ஊழியர்களுடைய இருதயத்தின் அடித்தளத்தில் ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் தெரியுமா? நம்ம இந்த வாரம் ஹவுஸ் விசிட்டிங் போகலைனா இந்த ஆத்துமா இந்த நம்ம சர்ச்சுக்கு வருமோ வராதோ, அடுத்த வாரம் வேறு எங்கேயாவது போயிடுவாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், வாரம் போய் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா நான் கர்த்தரை நம்புகிறேன், வசனம் வேணும்னு நினைக்கிற விசுவாசிகளை நம்புகிறேன்.
அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாலும் போக மாட்டாங்க. நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டேன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க யார் எவ்வளவு தர்றேன்னு கூப்பிட்டாலும் என்ன செய்ய போகிறதில்ல, போக போகிறதில்ல. அதனால் எனக்கு எந்த பயம் கிடையாது. கூப்பிட்டா போகிறேன். வார வாரம் கண்டினியூஸாக போய் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலலாம் நம்ம இல்லை. அல்லேலூயா. தேவன் ஒருவரை ஒரு சபையை உயர்த்தணும்னு நினச்சிட்டாருன்னா யார் எதிர்த்தாலும் அதை தடுக்கவே முடியாது. அதனால தான் தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தரை பற்றி பாஸ்டர்கிட்ட ஒரு விஷயமா பேசுகிறாரு, கொஞ்சம் தவறாக பேசுகிறாரு அப்படின்னா அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். ஊழியர்கள் மூப்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ ஞானத்தோடு இருக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல கேள்வி கேட்கிறவர்களாக எச்சரிப்பு உள்ளவர்களாகவும் இருக்கணும். 70 பேரை கூட்டிகிட்டு வர சொன்னது ஆண்டவர். 68 பேர் வர்றாங்க, 2 பேர் கூடாரத்தில் இருக்கிறாங்க. எல்தாத் என்றால் தேவனுடைய நேசம் என்று பெயர், மேதாத் என்றால் நேசத்தின் நீதி என்று பெயர். எல்தாத் என்றால் தேவனுடைய நேசம், மேதாத் என்றால் நேசத்தினுடைய நீதி. தேவனுடைய நேசத்தின் நீதி 70 பேர் மேலும் புரண்டு ஓடுது. இவர்களை அபிஷேகித்தது கர்த்தர். மோசே ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் விரோதம் யார் மேலே வருது? மோசேக்கு எதிராக வருது. என்னாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ள மனிதன். மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவன். எப்படி? பூமியில் இருக்கிற மற்ற எல்லா மனிதர்களை காட்டில். சொன்னது யாருங்க? ஆண்டவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கினவன். ஆண்டவருக்கு பெருசாக கேட்குற சத்தமே எது தெரியுமா? நம்முடைய அமைதி. பிரச்சனையின் நேரத்தில் அதை இதையும் போட்டு உழப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறத காட்டிலும் அமைதியாக வாய மூடி இருந்து பாரு. அதுதான் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணும். ஆண்டவருக்கு அது பெரிய சத்தமாக கேட்கும். அதுதான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கும். உங்களுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா, அவங்களுக்கு விரோதமாக நீங்கள் எதுவுமே செய்யாமல் அமைதியாக இருந்து பாருங்க, கர்த்தர் செயலில் இறங்குவார். மிரியாம் செய்த கலகத்தினால மிரியாமுக்கு வந்தது என்னதுங்க? ஒரு பனிஷ்மெண்ட் வந்துச்சு. என்னது? குஷ்டரோகம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய அபிஷேகம் பண்ணிற தேவனுடைய ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அதாவது அதுக்காக ஸ்கின் டிசீஸ் வந்தவங்க எல்லாம் ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசிட்டாங்க அப்படி அர்த்தம் இல்லை. அதாவது குணப்படுத்த முடியாத தோல் வியாதி, குணப்படுத்த முடியாத சரீர வியாதி, அது இருந்துக்கிட்டே இருக்கும். எங்கே போய் என்ன ட்ரீட்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணாலும் அது என்ன செய்யாது, லேசாக மறைகிற மாதிரி போகும், மறுபடியும் வரும். ஆனால் இப்போ புதிய உடன்படிக்கையில் வாழ்கிறோம். ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, யூடியூப்லேயும் மற்ற காரியங்கள்லையும் அது இதுன்னு கண்ட மணிக்க பேசிகிட்டு இருக்கவங்களுடைய இருதயம், உள்ளான இருதயத்தில் குஷ்டரோகம் இருக்குது. அப்படிப்பட்ட நாற்றம் எடுக்கிற ஒரு இருதயத்தை கொண்டிருக்கிற மனிதர்கள் யாரை பற்றி பேசினாலும் குறை பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா குறை பேசாத ஊழியக்காரே கிடையாது திண்டுக்கல்ல. எல்லாரை பற்றியும் சொல்லிடுச்சு. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் போனால் எப்படி பண்ணுறாரு, அவர் போனால் எப்படி பண்ணுறாரு. கடைசியில் அந்த அம்மாவே எவனும் சரி கிடையாது, நம்மளே சர்ச்சை ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு வீட்டில் ப்ரேயர் மீட்டிங்லாம் நடத்தி பார்த்து ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா வாயிலே கெடுத்து விட்டுருச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா வரக்கூடாது, எனக்கு காணிக்கெல்லாம் கொண்டு வரணும்னுச்சு. பாதி பேர் அவுட்டு. அழைப்பு, முழு நேர அழைப்பு இல்லாமல் முழு நேர ஊழியத்தை யாருமே செய்யக்கூடாது. பகுதி நேர ஊழியத்தை யாரும் செய்யலாம். போட்டிக்கு ஆரம்பிக்கிறது ஏதோ தொழில் போட்டி மாதிரி பிஸ்னஸுக்கு ஆரம்பிப்பாங்க இல்லையா? நீ மளிகை கடை வச்சா நானும் எதிர்த்தாப்புலேயே மளிகை கடை வைக்கிறது.
வேறு ஏதாவது ஒரு கடையை வைக்கிறது இல்லை. நீங்கள் எங்கிட்டாவது ஒரு 4 சந்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதிர்த்தாப்புல கடை இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவன் நல்லா இருந்தக்கூடாது. அதே மாதிரி சர்ச்சு அப்படி தான். இங்கே ஒரு சர்ச் இருக்கும், பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கும். போட்டி, பொறாமை, உள்ளான மனுஷனிலே குஷ்டரோகம் இருக்கு. இருதயம் எதை பேசினாலும் யாரையாவது குறை பேசி குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது. துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இருதயம் மிரியாமுக்கு அப்படி தான் இருந்துச்சு. கூட பிறந்த அக்கா தான், நான் என் கூட பிறந்த தம்பிக்கிட்ட உரிமையோடு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆளுகள்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுதுல்ல, மோசே பாஸ்டாக இருக்கட்டும், நான் கூட பிறந்தவன், நான் மூத்தவன், எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு? நான் உரிமையில் பேசுகிறேன், எருமையில் பேசுகிறேன்னு எதையாவது ஒன்று பேசி வாங்கி கட்டிட்டு போகிறது. ஆண்டவர்கிட்ட ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையும் கொடுக்கணும், மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையும் கொடுத்து பேசணும். ஏன்னா எதையாவது இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் உரிமைன்னு ஒரு வார்த்தையவே யூஸ் பண்ணுறாங்க மக்கள். இந்த உரிமை கொடுக்கறதுல இருக்க மாட்டேங்குது. ஏன் தங்கச்சி, நான் தான் கொடுப்பேன், எனக்கு உரிமை இருக்குது, எவனாவது சொல்கிறானா? யாராவது எந்த மனுஷனாவது இதை பேசுதா கொடுக்கறதுக்கு? எங்கள் அக்கா, நான் தான் கொடுப்பேன், எனக்கு அந்த உரிமை இருக்குது சொல்கிறது இல்லை. நான் எங்கள் அண்ணன்ட்ட கேட்குறேன், எதுக்கு? வாங்கிறதுக்கு. நான் எங்கள் அக்காட்ட கேட்குறேன், வாங்கிறதுக்கு மட்டும் இந்த உரிமைன்றது எனக்கு. அதனால் இப்படி பேசுகிறால கண்டாலே நான் நல்லா கொடுத்து விட்டுறது, ஓடி போயிடுது. உண்மையான அன்பும் பாசமும் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? முதல்ல கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க. என் தம்பி நல்லா இருக்கானோ கஷ்டப்படுறானோ அவன் என் தம்பி, நான் செய்வேன் அப்படின்னா அது அன்பு. முதல்ல கொடுக்கறதுல இருக்கணும் உரிமை, அப்புறம் தான் வாங்குறதுல இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் குடும்பங்கள்லையும் உரிமை என்கிற அந்த வார்த்தை எதில் தான் இருக்குது? வாங்குறதுல தான் இருக்குது. எனக்கு உரிமை இருக்குது வாங்குறேன், எனக்கு உரிமை இருக்குது பேசுகிறேன், எனக்கு உரிமை இருக்குது, இந்த மாதிரி சொல்லிட்டு பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்குது. ஜனங்கள் அது காயப்படுத்துது. கூட பிறந்த அக்கா, மோசேருடைய அக்கா, எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா இஷ்டத்துக்கு பேசிச்சு. ஆனால் மோசே ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலைங்க, பதில் சொல்ல. மோசையை நினச்சிருக்கலாம்ல, எங்கள் அக்கா தான், எனக்கு உரிமை இருக்குது, நானும் பதில் கொடுப்பேன் அப்படின்னு இவரும் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனால் அவர் சொல்லலை, அமைதியாக இருந்தார். பல இக்கட்டான நேரங்களில் மனசு குந்தளிக்கிற நேரத்தில் அமைதியாக இருந்தீங்கன்னா அது ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு, அது ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி. கரெக்டாக சொல்லணும்னா ஆவிக்குரிய முதிர்ச்சி. கடல் கொந்தளிக்கும் போது அடித்தட்டில் போய் தூங்க பழகணும். கொந்தளிக்குதுன்னா உள்ளேயும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. காற்றடிக்குதியா, ரொம்ப காற்றா இருக்குது, நானும் ஜோம் பண்ணி பார்க்குறேன், இதுக்கு மேலே சவுண்டாலாம் ஜோம் பண்ணுறேன், கண்ணீர் விட்டு ஜோம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கொந்தளிப்பு ஜாஸ்தியாக தான் ஆகுது. அமைதியாரே, ஏன் அமைதியாகவே இருக்க முடியல? ஒருத்தர் கப்பலின் அடித்தட்டில் போய் தூங்கிட்டு இருந்தார், தெரியுமா உனக்கு? அவருக்கு பிள்ளையாக இருந்தால் என்ன செய்யணும்? வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். அவருடைய பிள்ளை இல்லாதவர்கள் தான் என்ன செய்வாங்க? புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பான். ஐயோ அது அப்படி ஆயிடுச்சு, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சு, சூழ்நிலை எவ்வளோ மோசமாகிடுச்சு. கொந்தளிக்கிற சூழ்நிலை இருக்கலாம், படுத்து தூங்க பழகு. பதட்டத்தில் போய் ஜோம் பண்ணாத. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆவிக்குரிய முயற்சின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண போகிறாங்கன்னா ஜெபம் பூரா பதட்டம், இருதயத்தில் பயங்கர பதட்டம், வாயில் வார்த்தைகள் சரியாக வரமாட்டேங்குது, கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணி அழுது. சரி ஜோம் பண்ணிட்டு ஒரு சமாதானம் வரும்னு பார்த்து ஜோம் பண்ணி முடிக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா இருக்குது, மறுபடியும் என்ன ஆகுது? பதட்டமாயிடும். பதட்டப்படும்போது ஜோம் பண்ணாது. விசுவாசிக்கிறவன் பதறான். முதல்ல பதட்டம் இல்லாமல் இருக்க பழகுங்க. அப்போது தேவன் மேலே விசுவாசம் வச்சிட்டிங்கன்னா பதட்டம் குறைஞ்சிரும். பதட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? ஆண்டவரோட போய் பேசுங்க. அல்லேலூயா. மோசே இப்படி அமைதியாக இருந்ததுனால தாங்க மோசேனுடைய சரீரத்தை தேவனே அடக்கம் பண்ணினார். அப்பேற்பட்ட மேன்மை மோசே கடைசி. அது மட்டுமல்ல, மறுரூப மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகும்போது ஒரு பக்கம் மோசே, ஒரு பக்கம் எலியா. அந்த கௌரவத்தை தேவன் மோசேக்கு கொடுத்தார். இந்த ஆசிரமத்தில் தான் மிரியாம் கலகம் பண்ணாங்க, குஷ்டரோகம் வந்துச்சு. ஆரோன் மோசேக்கு விரோதமாக எதுவும் பேசலை. ஆனால் தன்னுடைய தங்கச்சி மிரியாமுக்கு சப்போர்ட்டடாக அவர் என்ன செஞ்சார்? நின்னார். இது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், ஆண்டவருக்கு இது நல்லாவே தெரியும்.
அதெல்லாம் ஆரோனுக்கு எந்த தண்டனையும் வரல. அவர் வாயை திறந்து மோசேக்கு விரோதமாக எந்த காரியமும் பேசலை. அவரும் சொல்லியிருக்கலாம்ல, என் தம்பி தான், எனக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது, நான் பேசலாம் அப்படின்னு அவரும் பேசியிருக்கலாம்ல. நானும் தீர்க்கதரிசி, நானும் ஒரு போதகர், நான் அன்னைக்கு மோசேனுடைய கையை தூக்கி பிடிக்கலைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சிருப்பாங்களா? பேசியிருக்கலாமா இல்லையா? நான் இந்த சபைக்கு இத்தனை லட்சம் நான் பில்டிங் ஃபண்டுக்கு நான் வந்து கட்டுறதுக்கு கொடுக்கலைன்னா அவங்க கட்டியிருப்பாங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்படியான ஆரோன் பேசலை. வேறு வழி இல்லாமல் அவங்க அக்கா பக்கத்தில் போய் நின்றார். இதை ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் ஆரோனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல. ஆனால் மிரியாம் தண்டிக்கப்பட்டான், அப்புறம் சுகத்தை பெற்றுட்டான். இது ஆரோனுடைய வேலை இல்லை, மிரியாமுடைய வேலை தான் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் குடும்பத்தில் சண்டைகளோ விரோதங்களோ இருக்குதுன்னா எந்த பக்கம் நியாயமாக இருக்குதோ அந்த பக்கத்தில் நீங்கள் நிற்க பழகணும். எது நியாயமோ அந்த சைடு நிற்கணும். ஒருவேளை உங்கள் தாய் தகப்பன் சைடில் வந்து நியாயமே இல்லைன்னா அந்த சைடு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? தாய் தகப்பனாகவே இருந்தாலும் நிற்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் செய்கிறது தப்பு, அவங்க ஒரு குடும்பத்தை எடுத்து நிற்கிறாங்க, அந்த குடும்பம் சரி, அவங்க சரியாக தான் பண்ணுறாங்க, இவன் தான் தப்பாக இருக்கான், நம்ம பிள்ளை தான் தப்பாக இருக்குன்னா நீங்கள் யார் சைடு நிற்கணும்? என் பிள்ளை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் நின்னீங்கன்னா வாங்கி கட்டிட்டு வருவீங்க ஆண்டவர்கிட்ட. நியாயம் எதுவோ நியாய பிரமாணத்தின் பக்கம் தான் நிற்கணும். அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், சண்டைகள் வரலாம். கண்மூடித்தனமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது? என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், தவறு. பிள்ளை சைடு நியாயம் இருந்தால் தான் நிற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் எது நியாயமோ அந்த பக்கத்தில் நில்லுங்க. அப்படி நின்னீங்க அநியாயத்தின் பக்கம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. நல்ல தேவனுடைய பக்கத்தில் நாம் நிற்கும்போது அவர் நல்லவராக இருக்கிறதுனால நன்மைகளை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. சத்திய ஆவியானவர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை, எங்களை கைவிடவில்லை, எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துறீங்க. அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்கவை, நிரம்பி ஒழிகிற ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புங்க. வியாதியாக இருக்கிற சுகத்தை பெறுவார்களா? என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் தேவன் தாமே நிறைவேற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர் என்கிற பெரிதான வெளிப்பாட்டை இந்த சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.